என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க பொண்ணை மட்டும் நான் சத்தியமா சும்மா விட மாட்டேன். அவ மேல ஒரு தூசி கூட படாம பத்திரமா கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா உயிரை எடுத்துறாதீங்க டாக்டர். போலீஸ்க்கு போகாம வர்ஷாவை எப்படியாவது காப்பாத்திட முடியுமா? ஒரு வழி இருக்கு. பரவாயில்ல, என்னன்னு சொல்லு மனோ. ரொம்ப அழட்டிக்கலாம் வேணாம், சிம்பிள் பிளான் தான். பண்ணோன்னு வச்சுக்கோ, சுப்பையாவே வர்ஷாவை ஒரு சின்ன கீரல் கூட படாம கூட்டு வந்து விட்டுருவான். சொல்லு மனோ. சுப்பையா யாருக்காக இதெல்லாம் பண்றான்? அவங்க அப்பா அண்ணாச்சிக்காக தானே. அதுக்காக தானே நம்ம வர்ஷா அவன் கடத்திட்டு போயிருக்கான். அவங்க அப்பா அண்ணாச்சி இப்ப எங்க இருக்காரு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே. சுப்பையா வர்ஷாவை தூக்கினா நம்ம அண்ணாச்சியை தூக்குவோம். சொல்லுவோம் ஃபோன் பண்ணி, ஒழுங்கா கூட்டு வந்து விடு, இல்லைன்னா அவங்க அப்பாவை போட்டுருவோன்னு. அடுத்த நிமிஷமே அரண்டு அடிச்சுட்டு வர்ஷாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து விடலனா பாரு. மனோ, நீ என்ன டாக்டரா ரவுடியா? சுப்பையா தான் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றானா? நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? கவிதா, அவன் காமனான ஆள் இல்ல. அவன் பேருக்கு தான் பொலிட்டிஷியன். பண்றதெல்லாம் தேர்ட் ரேட்டட் கிரிமினலோட வேலை. அவன் கிட்ட நம்ம அவன் லாங்குவேஜ்ல தான் பேசணும். அப்பதான் வர்ஷாவை நம்ம கிட்ட விடுவான். அதனால தான் சொல்றேன், அண்ணாச்சியை தூக்குனா எல்லாம் சரியாயிடும். மறுபடியும் முட்டாள் மாதிரி பேசாத மனோ. அந்த ஆறுமுகத்தோட பையன் சதீஷ் என்னடானா உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பாவை கொண்டுடுவீங்களான்னு கேக்குறான். நீ என்னடானா அண்ணாச்சியை தூக்கிடலாங்கிற? ஏன் எல்லாரும் இப்படி ஆயிட்டீங்க? உங்ககிட்ட ஐடியா கேட்டேன் பாரு, எல்லாம் ஏன் தப்புதான். மேம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல அண்ணாச்சியோட பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்த கிட்னி அவருக்கு தான் கிடைக்குமா? தேங்க் காட். ஆறுமுகத்தோட உயிரை காப்பாத்திட்டேன். அண்ணாச்சியோட உயிரை எங்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். கடவுள் என்ன கைவிடல. அண்ணாச்சிக்கு கிட்னி கிடைச்சு ஆபரேஷன் முடிஞ்சு அவரு நார்மல் ஆயிட்டா எல்லாம் நல்லபடி ஆயிடும். வர்ஷா வீட்டுக்கு வந்துடுவா. வர்ஷா வீட்டுக்கு வந்துடுவா. Everything will be okay. கவிதா, உன் பொண்ணு உயிர் ஆபத்துல இருக்கு. நீ என்னன்னா உன் பேஷண்ட் உயிர் பழிச்சிருவான்னு சந்தோஷப்படுற. ஆமா மனோ, சத்தியமா உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. You're made of something. வர்ஷா வீட்டுக்கு வந்துடுவா. வர்ஷா வீட்டுக்கு வந்துடுவா. எப்படி சார் சுப்பையா தான் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? துறை, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சுப்பையா ரொம்ப நாளாவே கவிதாவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஷுவரா அவன் தான் பண்ணியிருப்பான். அப்புறம் என்ன சார், அவனை பிடிச்சி உள்ள போட்டா வர்ஷா தன்னால கடைக்கு போறா. அவசரப்படாதீங்க துரை. வர்ஷா மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆமா சார், நம்ம சுப்பையா கிட்ட இருந்து கவிதா மேடம் டாக்டரை காப்பாத்த போராடிட்டு இருக்கோம். ஆனா அங்க கவிதா மேடம் சுப்பையாவோட அப்பாவை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. சரி, சுப்பையாவோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னேன், என்னாச்சு? சொல்லியாச்சு சார். சுப்பையா, என் பொண்ணு எங்க? இது ஹாஸ்பிட்டல், கத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க.
என் பொண்ணு எங்க எங்க வச்சிருக்க வர்ஷாவை? எங்க அப்பாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சா? எனக்கு தெரியும் அது மேஜர் ஆபரேஷன் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராதுன்னு. அட்லீஸ்ட் கிட்னியாவது கிடைச்சதா? அதான் அந்த ஆறுமுகத்தோட கிட்னி. Good morning. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நாம சந்தேகப்பட்டது 100% கரெக்ட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்பையா கவிதா மேடம்க்கு போன்ல பேசியிருக்கான். வர்ஷாவை கடத்தி வச்சிருக்கிறதாவும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா வர்ஷாவோட உயிருக்கே ஆபத்துன்னு மிரட்டி இருக்கான். அதே மாதிரி சுப்பையாவுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்ப இந்த நம்பர்ல இருந்து அவனுக்கு நிறைய கால் வந்துச்சு சார். சுப்பையா, பிரையாரிட்டி லிஸ்ட்ல உங்க அப்பாவோட பேரு ஃபர்ஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு கிட்னி கிடைச்சிடும். ஏய், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க? அந்த ஆறுமுகத்தை க்ளோஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா நீ அவன் வார்டு இருக்கிற அந்த டோட்டல் ஃப்ளோரோட செக்யூரிட்டியை டைட் பண்ணிருக்க. ஆறுமுகத்தோட தலைமாட்டில் ஒரு டாக்டர், கால் மாட்டில் ஒரு டாக்டர்னு உட்கார வச்சிருக்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது, நீ என்ன பண்ற, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன உனக்கு உன் பொண்ணு வேண்டாமா? ஆமா, அவங்க என்ன பேசினாங்க? சார் அவங்க ஏதோ கோட்வேர்ட்ல பேசிட்டாங்க. எனக்கு எதுவும் புரியல. அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். அதனால ட்ரேஸ் பண்ண முடியல. துரை, அவர் தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்றீங்க? அது இல்லை சார், அவன் நம்பரை நான் சேவ் பண்ணேன்னா வாட்ஸ்அப்பில் இருந்தான்னா அவன் ப்ரொஃபைல் பிக் வரும், அதை பார்க்கலான்னு தான். சூப்பர் ஐடியா, முதல்ல பண்ணுங்க. உனக்கு உன் பொண்ணு மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் அப்பா மேல பாசம் இருக்கு. இத பார், இன்னும் கூட ஒண்ணு கெட்டு போகல. அந்த ஆறுமுகத்தோட உயிரா இல்ல உன் பொண்ணோட உயிரா, முடிவு உன் கையில தான் இருக்கு. I'm waiting. No, இல்ல சுப்பையா, சுப்பையா நீ பண்றது ரொம்ப தப்பு. இவன் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. சார் இவனை எனக்கு தெரியும் சார். இன்ஸ்பெக்டர், நல்லா தெரியுமா? சார் இவனை நல்லா தெரியும் சார். இவன் குப்பம் ஏரியா ரவுடி. அருணா, டேய் அருணா, இங்க பாரு. எப்படிடா இருக்க? ஏதோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே யாருக்கும் பாரமா இல்லாம நான் போய் சேர்ந்துடுவேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதடா. அக்காவுக்கு 2 கிட்னி இருந்து என்ன புண்ணியம். கூட பிறந்தவ, என் உடன் பிறப்பு, ஒரே ரத்தம்.
என் கிட்னி பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்களேடா. உனக்கு கிட்னி ஃபெயிலியர்னதும் அடுத்த நிமிஷமே என் கிட்னியை தர ரெடியா இருந்தேன். ஆனா விதி விளையாடிடுச்சுடா. அந்த கடவுள் மட்டும் மனசு வச்சிருந்தா என் நேரம் நீ இப்படி இருந்திருப்பியா? சிங்கம் மாதிரி இருந்தியேடா. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன் நீ. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்படி சாஞ்சு படுத்து கிடக்குறியடா. என்னால பார்க்க முடியலடா அருணா, பார்க்க முடியல. விடுக்கா, கொடுக்க உனக்கு மனசு இருக்கு, வாங்கிக்க எனக்கு மார்க்கம் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ 1000 சொல்லு, என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீ இங்க வந்து படுத்து கிடக்க உன் விதியாடா காரணம். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. என் கிட்னி தான் உனக்கு ஒத்துக்கல. ஆனா ஓ ரத்தம், நீ பெத்த புள்ள சுப்பையா, அவன் கிட்னி கொடுக்க ஒத்துக்கலையடா. அவனே நான் கொடுக்கறேன்னு முன் வந்திருக்கணும். ஆனா அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறானடா. நீ கொடுத்தா என்ன தப்புன்னு நான் கேட்டா என் வாயை அடைக்கிற மாதிரி பேசுறான். அக்கா, அத பத்தி ஏன் இப்ப பேசுற? கத்தி அவன் உடம்புல படுறத அவன் விரும்பல. அவனுக்கு உயிர் பயம். அதனால என்னடா உயிர் பயம்? அவன் படிச்சவன் தானே. உயிரோட இருக்க ஒரு கிட்னி போதுன்னு தெரியாதா அவனுக்கு? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அத பத்தி பேசினா நமக்கு மன வருத்தம் தான் வரும். அவன் கிட்னி தான் எனக்கு தரல. ஆனா அவன் வேற கிட்னி மாத்தி என்ன பொழைக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். ஒருத்தரோட கிட்னி எனக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. அது கை நழுவி போயிடுச்சு. அந்த ஆத்திரத்துல அறிவு கெட்டு போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர், சுப்பையா எந்த ஏரியாவில் இருந்து ஃபோன் கால் பண்ணான்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சுதா? சார் அது நேதாஜி நகர் சார், தயானந்த் ஹாஸ்பிட்டல் பக்கத்து ஏரியா சார். அங்க இருக்கிற செல்போன் டவர்ல தான் சுப்பையாவோட கால் ரிசீவ் ஆயிருக்கு. அவன் அந்த ஏரியால தான் சார் இருக்கணும். இது எங்க போய் முடியுமோ தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருணாச்சலம், நீ என்னடா சொல்ற? இந்த ஆஸ்பத்திரியோட சீஃப் டாக்டர் கவிதா எனக்கு கிடைக்க வேண்டிய கிட்னி அவ தான் தடுத்தான்னு அவன் மேல இருக்கிற ஆத்திரத்துல அவளோட 12 வயசு குழந்தைய கடத்தி வச்சிருக்கா. சுப்பையா ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல. இன்னும் என்ன சார் யோசனை? நம்ம கையில் எவிடன்ஸ் இருக்கு. சுப்பையா பிடிச்சி விசாரிச்சா வருஷம் இருக்கிற இடத்த சொல்ல போறான். என்ன சார் சொல்றீங்க? சுப்பையா மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க சொல்றது மாதிரி செய்யலாம். ஆனா அந்த ஏரியா லோக்கல் ரவுடிஸ்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த டாக்டர் கவிதா எனக்கு கிட்னி கிடைக்கிறதுக்காக மும்மரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளை புரிஞ்சிக்காம உன் மருமக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. வேணும்னா நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன். என்ன பண்றது? தோ வரான் பாரு. அத்தை, நீ எப்போ வந்த? ஏன்டா இப்படி இருக்கிற நீ? என்ன, உன் தம்பிக்கு நீ கிட்னி கொடுத்துக்கணும். உன்னாலதான் என் தம்பி சாக போறா. உனக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அப்படித்தானே சொல்ல போற? அப்போ உன் அப்பா மேல உண்மையிலேயே உனக்கு பாசம் இல்லையா? அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இப்படி சொல்ற? அவங்க ஃபோன் நம்பர் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்படின்னா விஷயம் ரொம்ப சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. நாம விட்டு தான் பிடிக்கணும். நாம இப்ப என்ன சார் செய்யலாம்? சுப்பையா கிட்ட நாம சந்தேகம் வர மாதிரி காட்டிக்கவே வேண்டாம். கவிதா கிட்ட அவன் போன்லயே பேசிக்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்ல நாம அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்கலாம். அப்ப இப்பவே கிளம்பலாமா சார்? வேண்டாம் வேண்டாம், நாம 2 பேரும் போனா அவங்க உஷாராயிடுவாங்க. வழக்கமா டியூட்டியில் இருக்கிற போலீஸ் அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் துரை, வாட்ஸ்அப்ல இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரை லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தகவல் சொல்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம், இந்த மேட்ரு யாருக்குமே தெரியக்கூடாது.
உன் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்டா. சுப்பையா, நீ பண்றது தப்புடா. அந்த டாக்டர் அம்மா பொண்ண மரியாதையா விட்டுரு. நீ ஒரு முயற்சி பண்ண, நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ண. ஆனா அது முடியலையே, அதோட விட்டுற வேண்டியது தானே. அந்த டாக்டர் அம்மா சின்சியரா எனக்கு கிட்னி கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்ப போய் எதுக்குடா இந்த காரியத்தை பண்ற? அப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், பேசாம இரு. சீனியாரிட்டி படி உனக்கு பொருத்தமான கிட்னி கிடைக்கணும்னா பல மாசம் ஆகும். அதுக்குள்ள நீ போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? கையில கிடைச்ச கிட்னிய அவன் தட்டி விட்டுட்டான். டாக்டர் அம்மாவுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டாமா? சுப்பையா, நீ பண்றது ரொம்ப அக்கிரமம். இது ஆண்டவனுக்கே அடுக்காது. எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்படுவாங்க. நாம பண்ற தப்புக்கு தலையாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? அவங்க பாதை வேற, அவங்க கொள்கை வேறன்னா அத புரிஞ்சுகிட்டு நாம தாண்டா ஒதுங்கணும். அத்தை, நீ இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் அம்மாவை பார்த்திருக்கியா? உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? பேசாம பாய மூடிக்கிட்டு. எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். நினைச்சதை எப்படி சாதிக்கணும்னு எனக்கு தெரியும். என் மேல உனக்கு என்ன கோவம்? என்ன கோவம்? என் அப்பாவுக்கு என்னோட கிட்னியை கொடுக்கல, அதானே? நான் கிட்னி கொடுக்காட்டி என்ன, இன்னொருத்தன் கிட்னியை கொண்டு வந்து வைப்ப. என்னால் அது முடியும். என் அப்பாவை நான் சாக விட மாட்டேன், பொழைக்க வைப்ப. உழைக்க வைப்ப. அந்த டாக்டர் அம்மாவுக்கு அவளோட பொண்ணு உயிரோட வேணும்னா என் அப்பா உயிர் பொழைக்கணும். அதுக்கு அந்த டாக்டர் அம்மா என் அப்பாவுக்கு உடனே கிட்னி ஏற்பாடு பண்ணணும். நிச்சயம் பண்ணுவா, பண்ண வைப்ப. டேய், வேணாண்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இப்படி எல்லாம் பண்ணாதடா. ஏய், யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை நீங்க பாத்துக்கங்க. மனோ, மேல உங்களை பாலா தேடிட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ல இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. ஆ, எல்லாம் நல்ல விஷயம் தான். அண்ணாச்சிக்கு ஆர்கன் கிடைச்சிருக்கு. ஓ சூப்பர்.
ஆர்கன் கிடைச்சிச்சுன்னா அப்ப ப்ராப்ளமே இல்லையே. டாக்டர் கவிதாவோட பொண்ணு வர்ஷா கூட பத்திரமா வந்துருவாங்களே. அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க அதை சோகமா சொல்றீங்க? ஆர்கன் கிடைச்சிருக்குன்னு தானே சொன்னேன். ஆமா. அது அவருக்கு மேட்ச் ஆகணும். அதுக்கு டிஷ்யூ டெஸ்ட் பாசிட்டிவா வரணும். So let's wait. இன்னொரு 1 hourல தெரிஞ்சிரும். மனோ, தமிழ், ஓபி போய் பாருங்க. கவிதா, look at this facts. ஆர்கன் டிரான்ஸ்ஃபர் சென்டர்ல இருந்து அண்ணாச்சிக்கு ஆர்கன் கிடைச்சிருக்கு.